इसके पहले ऐसा कुछ देखा है तुमने? சாய்த்தே மீண்டும் நின்றான். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிற 5 படமும் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பற்றி சொல்கிறேன். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் 56 அப்படின்றது. டாக்டர் 56 அப்படின்றது தான் இந்த படத்தோட பேர். இந்த படத்தில் பிரியாமணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். 56னு டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அதாவது சிட்டில அடுத்தடுத்து வித்தியாசமான முறையில் கொலைகள்லாம் நடக்குது. கொலை பண்ற நபர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஃபேஸை காட்டவே மாட்டான். ட்ரை சைக்கிளில் கொலை பண்ணி அந்த பாடி அங்கேருந்து கொண்டு போயிடுறான். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் பிரியாமணி வராங்க. இவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும், சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிசிடிவி எல்லாம் பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கில்லரை நெருங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அவர் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருப்பாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை போல, அவருமே அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போராடிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் 56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத்திரையை எடுக்கணும். அந்த மாத்திரையை மட்டும் சரியான டைம்ல இவர் எடுக்கலன்னா இவரோட உயிரே போயிடும். எப்படி இந்த பிரச்சனை இவருக்கு வந்ததுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த பக்கம் பிரியாமணி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த 2 கதையும் நமக்கு மாத்தி மாத்தி காட்டுவாங்க. இந்த 2 கதையும் ஒரு இடத்துல மீட் ஆகும். எதனால மீட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். அந்த கில்லர் யாரு, அவனோட மோட்டிவ் என்ன, அடுத்தடுத்து எதுக்காக கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான், இது எல்லாத்தையும் பிரியாமணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறதும் ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேரு மாரிச்சி அப்படின்றது. இந்த படம் இப்ப தமிழ்லயே இருக்கு. இந்த படம் தமிழ்ல யூடியூப்ல வந்து இதே பேர்ல தான் அவைலபிளா இருக்கு. ஏதாவது ஒரு போட்டோல இங்கிலீஷ்ல அந்த டைட்டில் தெளிவா இருக்கும். அதை பார்த்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். விஜய் ராகவேந்திரா அப்படின்றவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய த்ரில்லர் படம் தான் இவர் நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த படம். நான் இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு லாஸ் இருக்கு. அதாவது ஒரு விபத்துல இவரோட ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. அது விபத்து இல்ல, அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி இவர் சந்தேகப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப பிரசன்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு டாக்டர் லேடி கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த லேடியோட ஸ்பாட்ல போய் போலீஸுங்க விசாரணை பண்ணும்போது அடுத்த கொலை எங்க நடக்க போகுதுன்ற மாதிரி சில க்ளூலாம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த இறந்து போன லேடிக்கு பக்கத்துல அந்த கில்லர் இருக்கான்ல, சில பொருளை போட்டு போயிருக்கான். அந்த பொருளை வச்சு தான் செகண்ட் கொலை பண்ண போறான்ற மாதிரி இவங்க கெஸ் பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே செகண்டும் ஒரு கொலை நடக்குது. ரெண்டாவதா கொல்லப்படுறவங்களும் ஒரு டாக்டரா இருப்பாங்க. என்னடா இவன் அடுத்தடுத்து டாக்டரை குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான், டாக்டருக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரெண்டாவது கொலை நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்ல வந்து 3வது கொலைக்கான க்ளூ இருக்கு. இந்த வாட்டி விடக்கூடாது, அவன் யாருன்றது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கர முயற்சிலாம் ஹீரோ எடுக்கிறாரு. அந்த முயற்சி பலனளிச்சு அந்த குற்றவாளியை இவர் பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சீதாராம் பினாய் இருக்குல்ல, அதாவது இப்போ கூட த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம்னு ஒரு படம் வந்ததுல, அந்த படத்தில் ஹீரோவா நடிச்சவர் தான் இந்த படத்தையும் பண்ணியிருப்பாரு. இவர் போலீஸா, இன்வெஸ்டிகேஷன், கிரைம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவார் போல. இந்த படம் சூப்பரா இருக்கும். தமிழ்லயே இப்ப இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு வல்லமை அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். டைரக்டா ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இப்போ இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரேம்ஜி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. பிரேம்ஜி படம்னாலே காமெடியா இருக்கும்ன்ற மாதிரி தானே யோசிப்போம். ஆனா இந்த படம் ஒரு சீரியஸான சப்ஜெக்டை தான் எடுத்து பேசியிருப்பாங்க. நல்லாவும் இருக்கும். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் ஒய்ஃபு கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. ஒய்ஃபு உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. இவருக்குமே சில உடம்புல பிரச்சனைலாம் இருக்கு. அதாவது காது கேட்கிற திறன்லாம் இவர் இழந்திருப்பாரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை நல்ல நிலைமையில கொண்டு வரணுன்றதுக்காக சிட்டிக்கு வந்துடுறாரு. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. பொண்ணை இங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாரு.
ஆக்சுவலாக இவர் வந்ததுலேருந்து சில பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு வீட்டில் குடி இருக்கார்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசு பையன் இருக்கான். அவன் பொண்ணை பார்க்குற பார்வையே சரி கிடையாது. இவன் கிட்ட இருந்து பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. பொண்ணோட ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வருது. அதாவது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காம்படிஷன் வருது. நீங்கள் பார்க்கறதுக்காக வாங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லியிருப்பா. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பிரேம்ஜிக்கு வேலை வந்துடுது. அதனால சரியான டைமுக்கு வர முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பத்துல இருந்து பொண்ணு எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க காம்படிஷனுக்காக போனாங்கல்ல, அந்த நாள் இவங்க கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க போல. என்னம்மா சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் பதறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்குறாரு. அந்த நாள் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு கார்ல வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு போயிருப்பாங்க. போனவங்க மயங்கலாம் செஞ்சிருப்பாங்க. அங்கே தான் ஏதோ நடந்திருக்கு போலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு கிட்ட பேசி பேசி இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவன் யாருன்றதை இவர் தெரிஞ்சுக்கிட்டாரா, தெரிஞ்சுக்கிட்டு பழி வாங்கினாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு பெங்காலி படம் தான். இந்த படத்தோட பேரு ஃபிளாட் நம்பர் 609 அப்படின்றது. இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்கு. மிஸ்ட்ரி ஃபிளாட் அப்படின்ற பேரில் தான் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. ப்ரொஃபஷனல் டப்பிங் மாதிரி இல்லை, டப்பிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் மிஸ்ட்ரி ஃபிளாட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் புதுசாக ஒரு வீட்டுக்கு, ஒரு ஃப்ளாட்டுக்கு குடி வராங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு வந்ததுலேருந்து ஒய்ஃபோட நடவடிக்கையில் நிறைய மாற்றம்லாம் ஏற்படுது. அதாவது ஒய்ஃபு இங்கே ஏதோ ஒரு நடமாட்டத்தை ஃபீல் பண்ணுறாங்க போல். அதை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் பெருசாக கண்டுக்க மாட்டாரு. அதெல்லாம் கிடையாது, நீ தான் தேவையில்லாமல் யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசான கப்புள்ஸும் இருக்காங்க. அவங்களுக்குமே இதை பற்றி ஏதோ தெரியும் போல. ஆனால் இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்க அமானுஷ்யம் என்னன்றதை இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோட பேர் கேம் ஆன் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. கேம் ஆன் தமிழ் டப்னு போட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவராக இருப்பார். இவர் வேலை பார்க்குற இடத்துல இவர் அடிமை மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாதுன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இவருக்கு ஒரு காதலி இருப்பாங்க. இவருமே அந்த காதலியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அந்த சமயம் அந்த காதலி இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கூட ஒன்று மண்ணா இருக்காங்க. இவர் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சு கூட அவங்க பயப்பட மாட்டாங்க. இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. இவர் இடிஞ்சு போன மாதிரி உக்காந்துடுறாரு. அதாவது வேலை போயிடுச்சு, அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டும் நம்மளை ஏமாத்திட்டா, இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் செத்து போயிடலான்னு யோசிக்கும் போது தான் இவருக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் இந்த டாஸ்க்கை நீ பண்ணனா இவ்வளோ காசு கிடைக்கும்ன்ற மாதிரி மெசேஜ் வருது. இவர் பெருசாக நம்ப மாட்டாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது காசு தருவாங்களான்னு யோசிக்கிறாரு. சரி பண்ணி தான் பார்ப்போமே, அந்த சின்ன விஷயத்த பண்ணுறாரு. சொன்ன மாதிரியே காசு கிடைச்சிருது. ஸோ அந்த கேமை நடத்துகிறவங்க ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுக்குறாங்க. இவருமே அந்த டாஸ்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டாஸ்க்கை கொடுக்குறவங்க பெரிய டாஸ்க்கை தராங்க. இவரால் பண்ண முடியாத அளவுக்கு டாஸ்க்கை தராங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால இந்த டாஸ்க்கை நமக்கு தந்தாங்க, நம்மளை பிளான் பண்ணி சிக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தேடி போகும்போது இவருக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த லிஸ்ட்டில் நான் 5 படங்களை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்களில் ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.